தைரியமானவங்க பயப்படவே மாட்டாங்களா? நாம் எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? தைரியமானவங்களுக்கு பயமே இருக்காது அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் அது சுத்த போய். உண்மையிலேயே தைரியமானவங்க அவங்களுடைய பயத்தை மீறி செயல்பட பழகி இருக்கிறாங்க. அதுதான் உண்மை. உண்மையான தைரியம் அப்படிங்கிறது பயம் இல்லாதது கிடையாது. ஆனால் பயம் இருந்தாலும் அதை மீறி செயல்படுறது தான். ஒரு ஸ்டேஜில் போய் ஒரு விஷயத்த பேசணும்னு நினைக்கும் போது, ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது, இந்த மாதிரியான வாழ்க்கையினுடைய முக்கியமான முடிவுகள் எடுக்கணும்னு சொல்லி நினைக்கும் போது ஒரு தயக்கமும் பயமும் இருக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமானது, இயல்பானது தான். ஆனால் வெற்றியாளர்கள் என்ன செய்கிறாங்க தெரியுமா? இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த பயம் வரும் பொழுது அந்த பயம் அவங்க அதை செய்கிறத தடுக்காம அந்த பயத்தோடையே அவங்க அந்த முதலடியை எடுத்து வச்சிடுறாங்க. அதுக்கு பேர் தான் தைரியம். நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு பயம் இருக்கிறனால எனக்கு தைரியம் வந்ததுக்கு அப்புறமா நான் இதை செய்ய ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்காதீங்க. அந்த உணர்வுக்கு அடிமையாக இருக்காதீங்க. தைரியமாக நீங்கள் முதலடியை எடுத்து வச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி உங்களுக்குள்ள தைரியம் அப்படிங்கிற உணர்வு வரும். மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், தைரியமானவங்க பயம் இல்லாதவங்க கிடையாது. அவங்களுடைய பயம் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை அவங்க எடுக்க வைக்கிறத தடுக்க அனுமதிக்க மாட்டாங்க, அவ்வளவுதான். இந்த மாதிரியான மனநிலை மாற்றங்களுக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உங்களுக்கு வீடியோஸ் வரும்.